ஆஸ்ட்ரோ கிளேட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாத சிறப்புகள் பற்றி தான் சொல்லிட்டு வரோம். அதுக்குண்டான வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் பற்றி தான் இந்த தொடரில் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆடி 6ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் என்ன செய்யணும், வீட்டில் என்னமா எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம், அந்த வகையில் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு கல்வியில் மேன்மை உற புதன்கிழமை அல்லவா, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கல்வியில் மேன்மை உற, சரஸ்வதி கடாட்சம் பெற என்னென்ன பரிகாரங்கள் வீட்டிலே வெளியிலே செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே நல்லா படித்து நல்ல தேர்ச்சி அடைஞ்சு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவாங்கன்ற சொல்லி ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தேமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ய தீமகே தன்னோ அகோர பிரஜோதயாத். ஆடி புதன்கிழமை 6ஆம் நாள். புதன்கிழமைனாலே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அறிவு திறன் பற்றிய விஷயங்கள், புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே சொல்லக்கூடிய விஷயமா அமையும். அப்போ குழந்தைங்களுக்கு அந்த புத்தி எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் புத்தி கூர்மை வேண்டும், அது இல்லாமல் அனுபவங்கள் வேண்டும், கல்வி அறிவு கண்டிப்பாக இருக்கணும், எழுத படிக்க தெரியணும். இதெல்லாமே தான் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் விஷயம். அந்த வகையில் இந்த புதன்கிழமை அதிகாலை எழுந்து குழந்தைங்களுக்கு ஸ்நானம் செய்வித்து புத்தாடை அணிவித்து அல்லது இருக்கும் ஆடையை சுத்தமான ஆடையை அணிவித்து, எல்லோர் வீட்டிலுமே சரஸ்வதி படம் இருக்கும். இந்த சரஸ்வதி படத்திற்கு முன்னால் நின்று புட்டிட்டு பூச்சாற்றி தூபதீபம் காட்டி நிவேதனம் செய்து, பெரும்பாலும் சரஸ்வதிக்கு பிடித்தமான நிவேதனம் என்னவென்றால் பாயசம் ரொம்ப பிடிக்கும். பாயசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிலே பருப்பு பாயசம் செய்து நிவேதனம் செய்யலாம். சர்க்கரை பொங்கல் பொதுவாக எல்லோருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்ற பிரசாதமாக சொல்லப்படுகிறது. சர்க்கரை பொங்கல் செய்து வைத்து வழிபடலாம். சரஸ்வதி தேவியானவள் வெள்ளை தாமரையில் விட்டிருப்பவள், வெண்தாமரை பூ சூட்டி மகிழ்விக்கலாம். வெள்ளை நிற சாதமாக நெய் சோறு என்று சொல்வார்கள், சுத்த அன்னம், நெய் அன்னம், அந்த நெய் அன்னம் படைக்கலாம். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நைவேத்தியங்களாக சொல்லப்படுது. இதெல்லாம் செய்து குழந்தைகளுக்கு அந்த நிவேதியங்களை உண்ண கொடுத்து நமஸ்காரம் செய்வித்து வழிபாடு செய்யலாம். இது ஒரு வகை. அயக்ரீவர் அவருமே கல்விக்கு சம்பந்தப்பட்டவர், சரஸ்வதிக்கு குருவாக விளங்கக்கூடியவர், பெருமாளுடைய அவதாரம். குதிரை முகம் கொண்டவர் அயக்ரீவ பெருமாள். அந்த அயக்ரீவ பெருமாள் படமும் வீட்டில் வைத்து வணங்கலாம். இந்த இரு படங்களும் வைத்து வணங்கும் பொழுது நோட்டு புத்தகம், பேனா, பென்சில்,
கல்விக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாவற்றையுமே வைத்து வழிபட்டு எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆடி புதன்கிழமையில எடுக்கிறது ரொம்ப விசேஷம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆடி மாதம் அம்மன் மாதம், பரிகாரத்துக்கு ஏற்ற மாதம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த பரிகாரம் இருந்தாலும் உடனே பலிதமாகும். அடுத்ததாக அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ள கல்வி பயிலும் குழந்தைகளுக்கும் அந்த பிரசாதங்களை கொடுக்கலாம். நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் இவற்றை தானமாக வழங்கலாம். ஏழை எளிய குழந்தைங்களுக்கு வழங்கலாம். இதெல்லாமே அன்றைய தினம் செய்யக்கூடிய விஷயமாக சொல்லப்படுகிறது. இதற்கு முத்தாப்பு வைத்தால் போல அனாதை ஆசிரமம் சென்று, பெரும்பாலும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அனாதை ஆசிரமம் தான் நிறைய. இப்போ இருக்கிற காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துடுறாங்க. அங்கு வளர்ந்து வருகிறார்கள். பெற்றோர் பேர் தெரியாத குழந்தைகளுமே அங்கு வந்து வருகிறார்கள். இப்படி இருக்கும்போது அந்த புதன்கிழமையிலே அந்த அனாதை ஆசிரமம் சென்று, நம்ம வீட்டில் குழந்தை இருந்தால் அதையும் கூட்டின்னு போகலாம். கூட்டின்னு போயிட்டு அங்கே என்ன நடக்குது எனக்குலாம் காமிக்கணும், பண்ணணும். நம்ம தான தர்மம் சின்னதுலேருந்தே பண்ணால் தான் குழந்தைங்களுக்கும் அது வரும், அந்த பழக்கம் வரும். அது என்ன பழக்க வழக்கன்றோம், எங்களுக்கு இந்த பழக்கம் தான்ப்பா, அந்த பழக்கம் இல்லை அப்படி சொல்கிறோம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அப்போ நல்ல பழக்கங்களை குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். அந்த குழந்தைகள் அனாதாசம் சென்று அவர்கள் கையாலேயே தான தர்மம் வழங்கலாம், நாமும் வழங்கலாம், அன்னதானம் செய்விக்கலாம், கல்விக்கு சம்மந்தப்பட்ட உபகரண பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். வீட்லேயும் பண்ணணும், வெளியிலையும் அன்னதாசனம் பண்ணணும். இது இல்லாமல் கோவிலுக்கும் சென்று வரலாம். காலையிலும் கோயில் போகலாம், மாலையும் போகலாம். இல்லை 2 வேளையில் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் வந்தால் போதுமானது. பெரும்பாலும் சரஸ்வதி சன்னதி அவ்வளவாக கோயிலே இருக்காது. இருக்கும் இடத்திலே வந்து வழிபடலாம். சில கோவிலே சரஸ்வதி படம் மட்டும் வைத்திருப்பார்கள், அங்கே சென்று வழிபடலாம். அயக்கிரிவர் பெருமாள் கோயிலிலே சில கோயிலிலே இருப்பார், அங்கு சென்று தனி சன்னதி கொண்டு இருப்பார், அங்கு வழிபடலாம். இல்லை அயக்கிரிவர் பிரசித்தி பெற்ற தலமான விளங்கக்கூடிய செட்டி புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது, சென்னையில் இருக்கிறது, அங்கு சென்று வழிபடலாம். இதெல்லாம் புதன்கிழமை என்று வழிபடக்கூடிய விஷயமாக சொல்லப்படுகிறது. இதன் பிறகு அன்றைய தினம் குழந்தைகளுக்காக நாம் விரதம் இருக்கலாம். குழந்தைகள் விரதம் இருக்கிறத விட நம்ம இருக்கிறது ரொம்ப விசேஷம். அவங்க நல்லா படிப்பில் நல்லா வரணும், எல்லாம் கற்றுக்கணும், தேர்ச்சி அடையணும். அவங்களுக்கு எந்த பிடிக்குதோ அந்த வழியில் வரலாம். இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்கணும், அதுதான் கற்றுக் கொடுக்கணும். அது ஏட்டு கல்வியாக இருந்தாலும் சரி, தொழிற்கல்வியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு கல்வியாக இருந்தாலும் சரி, அவங்க எதில் போகிறாங்கன்னு பார்த்து அதை கொண்டு போனால் நல்லது. இல்லை என்றால் அவருடைய ஜாதகப்படி அவர்களுக்கு என்ன தொழில் அமையும், எந்த துறையிலே செல்லலாம், அதெல்லாம் பார்த்து கூட நம்ம அவங்க கொண்டு போகலாம். இதுவாறு செஞ்சுட்டு வரணும். இந்த புதன்கிழமை அன்று குழந்தைகளுடைய ஜாதகத்தை வைத்தும் வழிபடலாம். உங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வரலாம், குலதெய்வ கோயிலில் வச்சு வழிபடலாம், இஷ்டதெய்வ கோயிலை வச்சு வழிபடலாம். வீட்டிலே செய்யும்போது இந்த சரஸ்வதி ஐக்கிரியர் படங்களுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தை வைத்து வழிபடலாம். சில வீட்டில் குழந்தைங்க வெளியூரில் தங்கி படிக்கிறவங்களா இருப்பாங்க, சொந்த பந்தங்களோட வளர்ந்து வரக்கூடிய குழந்தைங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவருடைய ஜாதகத்தை வைத்து வழிபடலாம். அவர்கள் போட்டோவை அந்த இறை தெய்வங்களுக்கு முன்னாடி காட்டி கையில் போட்டோ வச்சுக்கிட்டு காமிச்சு வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போது இந்த ஆடி புதன்கிழமை அன்று கல்விக்கு தெய்வங்களான சரஸ்வதி, அயக்கிரிவர் இவர்களை சேர்த்து வழிபட்டு வந்தால் குழந்தைகளுக்கு கல்வியின் மேன்மை உண்டாகும், அறிவுத்திறன் விசாலமாகும், புத்திசாலித்தனம் விளங்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன 1 வயசு 2 வயசு குழந்தைங்களாமே ஒவ்வொரு விஷயத்தில் கின்னஸ் சாதனை பண்ணுதுங்க, கின்னஸ் ரெக்கார்ட்லேயே வந்துடுதுங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 2 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எந்த படத்தை எடுத்து காமிச்சாலும் அதை யாருன்னு சொல்லிடுது. உருவப்படமாக இருந்தாலும் சரி,
பொம்மை படமாக இருந்தாலும் சரி, அது பழங்களாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், தெய்வங்களாக இருக்கட்டும், படத்தை பார்த்த உடனே அதனுடைய பேரை சொல்லிடுது. அப்படி சொல்லி இப்போ கின்னஸ்ல ரெக்கார்டு வாங்கியிருக்கு. 2 வயசு கூட ஆகல. இதெல்லாம் எப்படி நடந்தது? சில பேர் சொல்லலாம், முன்ஜென்ம பந்தமா இருக்கலாம்னு சொல்லலாம். இருக்கலாம். எல்லாருக்குமே அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்களுக்கு இந்த ஐக்யூன்னு சொல்லுவாங்க. அபரீதமான வளர்ச்சி. நார்மல்ன்றது வேற, அப்நார்மல்ன்றது வேற. அப்படி அப்நார்மலா இருக்கும் சில பேர் குழந்தைங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு. அப்போ அப்பேற்பட்ட குழந்தைங்களுக்கு இது மாரிலாம் சீக்கிரத்தில கண்ல பார்க்குறத அப்படியே கிரகித்து சொல்லும். "சொல்வதை சொல்லும் கிளி பிள்ளைன்னு" சொல்றோம் இல்லையா? அந்த மாரி கிளி சொல்ற மாரி அதுவும் குழந்தைங்களும் சொல்லும். சில பேர் சொல்லிக் குடுத்து கொண்டு வந்துருவாங்க. சில குழந்தைங்க அதுங்களே பார்த்து தெரிஞ்சு, நம்ம சொல்லும்போதெல்லாம் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கும். நம்ம கேட்டே சொல்லும். நம்ம சொல்லிக் குடுத்துட்டாலே போதும். கட கட கடன்னு ஒரு தடவ சொல்லிட்டோம்னா, அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு கப்புன்னு அடுத்தது சொல்லும். திருக்குறள்லாம் வரிசையா படிக்கிற குழந்தைங்கலாம் இருக்கு. எல்லா குறளும் சொல்ல குழந்தைகள் இருக்கு. இது மாரி பல வகையில கின்னஸ் ரெக்கார்ட்ல சாதனை புரிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆடி மாதம் புதன்கிழமையிலே நீங்கள் உங்கள் குழந்தைகள் அவ்வாறு வரணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். நம்ம குழந்தையும் அந்த மாரி கின்னஸ் ரெக்கார்ட் வந்தா நல்லா இருக்குமே! கின்னஸ் ரெக்கார்டு வேணாம். ஸ்கூல்ல பேர் வாங்கட்டும், புகழ் வாங்கட்டுமே! பிரைஸ் வாங்கட்டும், விருது வாங்கட்டும், காம்படிஷன்ல கலந்துக்கட்டும், நல்லா ஜெயிக்கட்டும். இப்படிதான் இருக்கும் எல்லாருக்குமே. இதெல்லாம் நிறைவேறுவதற்கு நீங்கள் இந்த ஆடி புதன்கிழமை அன்று நான் சொன்ன வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு வந்தீர்களானால், கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் நல்ல மேன்மை பெற்று, வளர்ச்சி பெற்று, உங்களுக்கு பேரும் புகழும் சேர்ப்பார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால இந்த பதிவை பார்ப்பவர்கள் குழந்தைகளுக்கு இதை செய்துட்டு, அன்றைய தினம் நல்ல விஷயங்கள சொல்லிக் கொடுக்கலாம். புதன்கிழமையில நல்ல விஷயங்கள சொல்லிக் கொடுக்கலாம். பழக்கவழக்கங்கள சொல்லிக் கொடுக்கலாம். எல்லாத்தையுமே பண்ணி கொண்டு வரலாம். 5ல் வளையாதது 50ல் வளையாது. சின்ன குழந்தையில இருக்கும்போது சொன்னா தான் அது பெருசா வரும். அதனால இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் நல்ல வளர்ச்சி பெற்று, உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று சொல்லி, நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.